மஞ்சு மேடம், எஸ். என்ன பண்ணுறீங்க? நான் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்து கொண்டிருக்கேன். பிஸியாக வேலை பார்க்குறீங்களா? காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் இருந்தா பாருங்க, சின்ன காம்போ பெரிய காம்போ போய்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு சொன்னவங்களுக்கு கரெக்ட் ஆகிட்டு கொண்டு போய் கொடுக்கணும்ல. அதனால இன்னைக்கு என்ன புதுசாக பொடி ரெடி பண்ணீங்க? இன்னைக்கு புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் திடீர் ரசப்பொடி. இதான் திடீர் ரசப்பொடி. நீங்கள் வந்து புளி எதுவுமே போட வேணாம், தக்காளி கருவேப்பிலை மல்லி மட்டும் போட்டால் போதும். இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். போட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக ரசம் ரெடி ஆயிடும். உங்களுக்கு வந்து எந்த சிரமம் இல்லாமல் ஈஸியான வழியில் திடீர் ரசப்பொடி. புளி தேட வேணாம், மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டிருக்கோம். வெந்தயம் கடலப்பருப்பு எல்லா பெருங்காயம் மஞ்சள் பொடி அனைத்துமே போட்டிருக்கோம். தக்காளி கருவேப்பிலை மல்லி மட்டும் போடுங்க. இந்த ரசப்பொடியாக தான் பாதி காலி ஆயிடுச்சு பழக்கு. ஆமாம், ஃபுல்லாக அரைச்சிருந்தா பாதி காலி. அது மட்டும் இருந்தால் கருவேப்பிலை பொடி. இது கருவேப்பிலை பொடி. அப்புறம் இது வந்து பருப்பு பொடி. நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி கும்முன்னு வணக்கம். எல்லாமே வந்து எல்லா பருப்புமே போட்டிருக்கோம். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொரிகடலை எல்லாமே வந்து போட்டிருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து நல்லா வலுவாக இருக்கும். இப்போல்லாம் குழந்தைகளாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இந்த பொடி வாங்கி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. பிள்ளைய சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி புளியோரை பொடி சொல்லியிருப்போம். புளியோரை பொடி வந்து ரெடிமேடு தான். நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். மற்ற தாளிப்பருப்பு எல்லாமே இருக்குது. அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேச்சுலருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவாக இருக்கட்டும், பருப்பு பொடியாக இருக்கட்டும், கமமான ரசப்பொடியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியான வழியில தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அது ஒன்றும் கலர் எதுலையுமே எதுவும் கலக்கலை. எல்லாமே ஒரிஜினலு. மிளகு சீரகம் மிளகு சீரகம் எல்லாம் எதுவுமே வந்து இதில் கலர்லாம் பாருங்க, எந்த ஃபுட் கலருமே கலக்கலை. எல்லாமே வந்து நல்ல நயமானதை வாங்கி நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி சிக்கனுக்கு அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து எதுவுமே போட வேணாம். காலிஃப்ளவருக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த பொடி. வறுவலுக்கு வந்து எல்லா வறுவலுக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தனா வீட்டு மசாலாவையும் நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழே நம்பர் கொடுக்குறோம், ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.